அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th தமிழ் இயல் 5க்கு 138 முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் டெட் ரிவிஷன் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ரிவிஷனுக்கு உங்களுக்கு அந்த சிலபஸ் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்க. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக திகழ்ந்தவர் யார்? சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக திகழ்ந்தவர் மணிமேகலை ஆவார். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன என்று கூறியவர் யார்? இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன என்று கூறியவர் தொல்காப்பியர். இறைவனுக்கு பாமாலை சூட்டிய பெண்கள் யார்? இறைவனுக்கு பாமாலை சூட்டிய பெண்கள் ஆன்சர் சரிதான், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் ஆவார்கள். கீழ்கண்டவற்றுள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள் எவை? கீழ்கண்டவற்றுள் எந்த சொற்கள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் பார்த்தீங்கன்னா இடைச்சொற்களாகும். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். யாருடைய பிறந்த நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 பிறந்த சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் தேசிய நூலக நாளாக அனுசரிக்கப்படுகிறது. பொறுத்துக வேற்றுமை உருபுகள் எது? பன்மை விகுதிகள், திணை பால் விகுதிகள், கால இடைநிலைகள், வினையச்ச விகுதிகள். வினையச்ச விகுதிகள் பார்த்துருப்போம், ஊ ஈ கொண்டு முடியும். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. வேற்றுமை உருபுகள் இன் அது கண். அதே மாதிரி பன்மை விகுதிகள் கல் மார். திணை பால் விகுதிகள் ஏன் ஓம் ஆய். கால இடைநிலைகள் கிறு கின்று ஆனின்றுன்னு பார்த்துருப்போம். வினையச்ச விகுதிகள் ஊ மற்றும் ஈ, படித்து எழுதி அப்படின்னு பார்த்துருப்போம். இது ஆப்ஷன் சி சரியான ஒன்று. சமூக சேவையாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் யார்? சமூக சேவகியாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். உலகின் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார்? உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்றவர் கதே ஆவார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். பொறுத்துக எதிர்மறை இடைநிலைகள் எது? தொழிற்பெயர் விகுதிகள் எது? வியங்கோள் விகுதிகள், சாரியைகள், உவம உருபுகள். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல். தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் மை. வியங்கோள் விகுதிகள் கா இய இயர். இதெல்லாம் வியங்கோள் விகுதிகள். சாரியைகள் அத்து அற்று அம். உவம உருபுகள் போல, விட, காட்டிலும், மாதிரி. இதெல்லாம் உவம உருபுகளாகும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். இது யார் கூற்று? இது அறிஞர் அண்ணா அவர்களின் கூற்று தான். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிகப்பெரிய நூலகம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் நூலகம் அமெரிக்காவில் அமைந்துள்ளது. பொறுத்துக இணைப்பிடை சொற்கள் எது? தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் எது? சொல்லு உருபுகள் எது? வினா உருபுகள் எது? இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க, எல்லாம் நேரடியாகவே பொருத்தப்பட்டுள்ளது. இணைப்பிடை சொற்கள் அல்லது, ஆனால். தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஓ ஏ தான். சொல்லுருபுகள் மூலம், கொண்டு, இருந்து. வினா உருபுகள் ஆ மற்றும் ஓ போன்றவை வினா உருபுகளாகும். சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? அவங்க முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? எப்போது தொடங்கப்பட்டது? இந்தியாவில் கல்கத்தாவில் தான் மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ளது. தொடங்கப்பட்ட ஆண்டு 1836 ஆண்டாகும். தற்கால தமிழில் அதிகமாக பயன்படுத்தப்படும் இடைச்சொற்கள் எவை? ஓ ஏ தான் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து இடைச்சொற்களும் தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடையாற்றில் அவ்வை இல்லம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அடையாறில் அவ்வை இல்லம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1930 ஆண்டு.
இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். முத்துலட்சுமி ரெட்டியால் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? முத்துலட்சுமி அம்மையாரால் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு 1952ஆம் ஆண்டாகும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? அது கன்னிமரா நூலகத்தில் தான் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது. எதிர்மறை, சிறப்பு, ஐயம் போன்ற பொருள்களில் வரும் இடைச்சொல் எது? எதிர்மறை, சிறப்பு, ஐயம் போன்ற பொருளில் வரும் இடைச்சொல் என்பதாகும். முத்துலட்சுமி எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார்? அவங்க குழந்தை திருமண தடை, தேவதாசி முறை ஒழிப்பு, பெண்களுக்கு சொத்துரிமை அனைத்தும் என்பது சரியான ஒன்று. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும். முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன? முத்துலட்சுமி அம்மையார் வாழ்ந்த காலம் 1886 முதல் 1968ஆம் ஆண்டு வரை. ஒளி, இசை, வினா, சிறப்பு போன்ற 8 பொருளில் வரும் இடைச்சொல் எது? ஒளி, இசை, வினா, சிறப்பு போன்ற 8 பொருளில் வரும் இடைச்சொல் ஓ என்பதாகும். அண்ணாவின் சிறுகதை திறன் என்னும் நூலை எழுதியவர் யார்? அண்ணாவின் சிறுகதை திறன் என்ற நூலை எழுதியவர் முனைவர் பெ. குமார் அவர்கள். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார்? முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் பெரியார் அவர்கள். அண்ணா குறித்த தவறான கூற்று எது? இதுல பாத்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர் இன்ப ஒளிங்கிற நூலை படைச்சிருக்காரு. இருமொழி சட்டம் கொண்டு வந்தாரு. 1935 தான் ஆங்கில ஆசிரியர். 53 என்பது தவறான ஒன்று. பிரிநிலை, வினா, எண் போன்ற 6 பொருள்களில் வரும் இடைச்சொல் எது? பிரிநிலை, வினா, எண் போன்ற 6 பொருளில் வரும் இடைச்சொல் ஏ என்பதாகும். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று இடிமுழக்கம் செய்தவர் யார்? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர் யார்? அவர் அண்ணா அவர்கள். விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார் அவர்கள். தான் என்னும் இடைச்சொல் குறித்த சரியான கூற்றியது. தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் வரும். சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதை முதன்மைப்படுத்துகின்றது. ஒரு சொற்றொடரில் இருமுறை மட்டுமே வருகிறது. இதுல 1, 2 இந்த 2 கூற்றுகள் தான் சரியான ஒன்று. அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? அண்ணா அவர்கள் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எதுன்னு பாருங்க. குடியரசு மற்றும் விடுதலை என்பதாகும். பெண் கல்வியை முதலில் பரிந்துரை செய்த குழு எது? பெண் கல்வியை முதலில் பரிந்துரை செய்த குழு கண்டர் குழுவாகும். மட்டும் என்னும் இடைச்சொல் எப்பொருளில் வரும்? மட்டுங்கிற இடைச்சொல் பார்த்தீங்கன்னா வரையறை பொருளில் மட்டும் வரும். திராவிட சீர்திருத்த கருத்துக்களை முதலில் பரப்பியவர் யார்? திராவிட சீர்திருத்த கருத்துக்களை முதலில் பரப்பியவர் அண்ணா அவர்கள். இது பழம் அல்ல, இவை பழங்கள் அன்று. இதில் சரியான இணை எது? இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்லன்னு வரும். அதனால இரண்டுமே தவறான ஒன்று. தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா அவர்கள். முதல் பெண்களுக்கான பள்ளியை மராட்டியத்தில் தொடங்கியவர்கள் யார்? முதல் பெண்களுக்கான பள்ளியை மராட்டியத்தில் தொடங்கியவர்கள் ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரிபாய் பூலே ஆவார்கள். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும் என்றவர் யார்? நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும் என்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவித்தொகைக்கான கல்வி தகுதி என்ன? மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவித்தொகைக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். சரியான இணை எத்தனை நூல்கள் எத்துணை பெரிய மனம்? இதுல பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியான ஒன்று. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2010ஆம் ஆண்டாகும். மராட்டியத்தில் பெண்கள் பள்ளி தொடங்க காரணமான அறிக்கை என்ன அறிக்கை? அது கண்டர் குழு அறிக்கையாகும்.
அண்ணா நினைவாக 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அண்ணா நினைவாக 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2009ஆம் ஆண்டு. கண்டர் குழு பெண் கல்வியை பரிந்துரை செய்த ஆண்டு எந்த ஆண்டு? கண்டர் கல்விக்குழு பார்த்தீங்கன்னா பெண் கல்வியை பரிந்துரை செய்த ஆண்டு 1882ஆம் ஆண்டு. நான் வாசிக்காத நல்ல புத்தகம் வாங்கி வருபவனே என் நண்பன் என்றவர் யார்? நான் வாசிக்காத நல்ல புத்தகம் வாங்கி வருபவனே என் நண்பன் என்றவர் ஆபிரகாம் லிங்கன். உரிச்சொற்கள் குறித்த தவறான கூற்றியது. உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். இவை ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை, ஆனால் தனித்து வழங்கப்படுவதில்லை. இவை செய்யுளுக்கே உரியன என்று தொல்காப்பியர் கூறுகிறார். உரிச்சொற்களில் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒன்று. இவை செய்யுளுக்கே உரியன என்பது தவறான கூற்றாகும். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகிய பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய் அவர்கள். பாடல்களில் 3 கருத்துக்களை கூறும் 14 கீழ்கணக்கு நூல் எது? 3 கருத்துக்களை சுக்கு மிளகு திப்பிலி அது திரிகடுகமாகும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் என்ன? ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1883 முதல் 1962ஆம் ஆண்டு வரை. மிகுதி என்னும் பொருளில் வரும் உரிச்சொற்கள் எவை? கடி, உரு, தவ, நனி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகுதி என்னும் பொருளில் வருவது உரு, தவ, நனி என்பதுதான் சரியான ஒன்று. பாடல்களில் 6 கருத்துக்களை கூறும் 14 கீழ்கணக்கு நூல் எது? பாடல் 6 கருத்துக்கள்னாவே ஏலாதி ஆகும். சிறுபஞ்ச மூலம் 5 கருத்துக்களை கூறும். திரிகிடுகம் 3 கருத்துக்களை கூறும். வேலூரில் இலவச மருத்துவம் அளித்த பெண்மணி யாருன்னு பாருங்க, ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் அவர்கள். கலிலியோ ஊசலாட்டம் குறித்து ஆராய்ந்த போது அவரின் வயது என்ன? கலிலியோ ஊசலாட்டம் குறித்து ஆராய்ந்த போது அவரின் வயது 17. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். சரியான இணை எது? உவப்பு உவகை, பசப்பு பயன், பயப்பு நிறம் மங்குதல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உவப்பு உவகை என்பது மற்றும் சரியான ஒன்று. அலெக்சாண்டர் தந்தையின் படையில் தளபதியான போது அவருடைய வயது என்ன? அலெக்சாண்டர் தந்தையின் படையில் தளபதியான போது அவருக்கு வயது 16. பண்டித ரமாபாய் அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன? பண்டித ரமாபாய் அவர்கள் வாழ்ந்த காலம் 1858 முதல் 1922ஆம் ஆண்டு வரை. பதம் எத்தனை வகைப்படும்? பதம் 2 வகைப்படும், பார்த்துருக்கோம். பகுபதம், பகாபதமாகும். விக்டர் ஹியூகோ பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை அனுப்பிய போது அவருடைய வயது என்ன? விக்டர் ஹியூகோ பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை அனுப்பிய போது அவருடைய வயது 15 ஆகும். ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் அவர்களின் காலம் என்ன? அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1870 முதல் 1960ஆம் ஆண்டு வரை. பிரிக்கக்கூடியதும் பொருள் தருவதுமான சொல் எது? அதை பிரிக்கலாம், பொருள் தரும். கண்டிப்பாக அது வந்து பகுபதமாகும். பாரதியார் பாரதி பட்டம் பெற்றபோது அவருடைய வயது என்ன? பாரதியார் பாரதி பட்டம் பெற்றபோது அவருடைய வயது 11. கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு வாங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா இவங்க 2 பேர்த்துக்கு சேர்ந்து 2014ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு பாடும் ஆற்றல் பெற்றவர் யார்? அவர் வள்ளலார் அவர்கள். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு 6 வகைப்படும். குழந்தையை பாதுகாப்போம் அமைப்பு மூலம் கல்வி பெற்றவர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 80,000 குழந்தைகள் கல்வி பெற்றனர். காரியாசான் குறித்த தவறான கூற்றியது? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். இதில் எதுவுமே தவறு கிடையாது, அனைத்தும் சரியான கூற்று. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்திய வீரச்சிறுமி மலாலா அவர்கள். பகுதி குறித்த சரியான கூற்றியது? சொல்லின் முதலில் நிற்கும் பகுபதமாக அமையும், வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். பகுதியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் நிற்கும் வினை சொல்ல ஏவலாக பெயர் சொல்லின் அறுவகை பெயராக அமையும். 3 கூற்று வந்து சரியான ஒன்று.
சிறுபஞ்ச மூல ஆசிரியரை மா காரியாசான் என சிறப்பிக்கும் நூல் எது? அந்த நூல் தான் பாயிரமாகும். கேட்கப்பட்ட கேள்வி. மலாலா பெண் கல்விக்காக போராடிய நாடு எது? அவங்க போராடிய நாடு பாகிஸ்தான் ஆகும். சிறுபஞ்ச மூலத்தில் 5 மருந்து பொருட்களில் வருபவை எவை? இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்? கண்டங்கத்திரி, பெருமள்ளி, நெருஞ்சி என்பது சரியான விடை. போராட தொடங்கிய போது மலாலாவின் வயது என்ன? அவங்க போராட தொடங்கிய போது மலாலாவின் வயது 12 ஆகும். இறுதியில் நின்று திணை பால் எண் காட்டும் பகுபத உறுப்பு எது? இறுதியில் நின்று திணை பால் எண் காட்டும் பகுபத உறுப்பு விகுதியாகும். சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன? இதனுடைய பொருள் 5 சிறிய வேர்கள் என பொருள்படும். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே அவர்கள். சிறுபஞ்சம் மூலம் குறித்த கூற்றுகளில் எது சரி? தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பொறுத்துக. முத்துலட்சுமி அவர்களுக்கு என்ன வரும்? பண்டித ரமாபாய், ராமாமிர்தம், ஐடா சோபியாஸ் கட்டர், சாவித்திரிபாய் பூலே. முத்துலட்சுமி அம்மையார் அவங்களுக்கு புரட்சி, பண்டித ரமாபாய் உயர்வு, ராமாமிர்தம் துணிவு, ஐடா சோபியாஸ் கட்டர் சிறப்பு, சாவித்திரிபாய் பூலே அறிவு என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி ஆகும். இலக்கண குறிப்பு தருக. தாவா. தாவா சொல்றப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். ராஜேஸ்வரி அம்மையாரின் வாழ்நாள் காலம் என்ன? அவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1906 முதல் 1955 ஆண்டு வரை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் உறுப்பு, இது அடிக்கடி பார்த்துருக்கோம், அது இடைநிலை ஆகும். இலக்கண குறிப்பு. விதையாமை, உரையாமை. விதையாமை, உரையாமை இதெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர்களை குறிக்கும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றவர் யார்? இது முக்கியமானது, அடிக்கடி பார்த்துருக்கோம். கவிமணி தேசிக விநாயகனார். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் உறுப்பு எது? பகுதிக்கு இடைநிலைக்கும் இடையில் வரும் உறுப்பு சந்தியாகும். இலக்கண குறிப்பு. அறிவார் வல்லார். அறிவார் வல்லார் இது வினையாளனையும் பெயர்களை குறிக்கும். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை இந்த வரியை கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். தவறான இணை. மூவாது, முதுமையடையாமல், நாறுவ, முளைப்ப, தாவா, தாவாமல். இதில் பார்த்தீங்கன்னா தாவா, தாவாமல் என்பது தான் தவறான இணையாகும். எழுத்துப்பேறு குறித்த சரியான கூற்று எது? பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேராகும். பெரும்பாலும் இத்து மட்டுமே எழுத்துப்பேராக வரும். சந்தி இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 இது ரெண்டுமே சரியான கூற்று. 3 தவறான ஒன்று. சாவித்திரிபாய் பூலே வாழ்ந்த காலம் என்ன? இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். 1831 முதல் 1897 ஆண்டு வரை. தாவா விதையாமை நாறுவ வித்து உள என்று பாடியவர் யார்? தாவா விதையாமை இதை மறக்க மாட்டோம். அவர் காரியாசான் அவர்கள் சிறுவஞ்ச மூலத்தில். பொறுத்துக. சிறுவஞ்ச மூலம் என்ன இலக்கியம்? குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. சிறுவஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இந்த வரியை கூறியவர் பாரதியார் அவர்கள். மாறுபட்டுள்ள குழு எது? கலைக்கூடம், திரையரங்கம், அருங்காட்சியகம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் என்பது மாறுபட்டுள்ள குழுவாகும். பூவாது காய்க்கும் மரம் உள பாடலில் பயின்று வரும் அணி எது? இதில் எடுத்துக்காட்டு உவமை அணி பயின்று வந்துள்ளது. பாட்டும் தொகையும் உருவான காலம், அதாவது 10 பாட்டு 8 தொகை உருவான காலம் சங்க காலமாகும். மாறுபட்டுள்ள குழு. வினவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான். இதில் கண்டிப்பாக இது வரும். வினவினான் என்பது தான் தவறான
மாறுபட்டுள்ள குழுவாகும். பாரதிதாசனின் படைப்புகள் எவை? இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, தமிழியக்கம், அழகின் சிரிப்பு. இதில் அனைத்தும் சரியான ஒன்று. மாறுபட்டுள்ள குழு இன், கூட, கிறு, அம்பு. இடைச்சொற்கள்ல எதிர்கால இடைநிலை கிறு, கின்று, ஆனின்று. இதுல அம்பு என்பது மாறுபட்டுள்ள குழுவாகும். கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் யார்? கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் மாசாத்தியார் அவர்கள். கீழ் காண்பவனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? இதுல உணர்ச்சியில பாத்தீங்கன்னா நம்பவே முடியவில்லை அப்படிங்கிறது தான் உணர்ச்சி தொடராகும். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எவ்வகை நூல்? இதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இது ஒரு நாடக நூலாகும். பூவாது காய்க்கும் மலர்க்கை இலக்கண குறிப்பு என்ன? பூவாது காய்க்கும் எதிர்மறை வினையெச்சம், மலர் போன்ற கை. இது மலர்க்கை உவமை தொகையை குறிக்கும். மலாலா போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? 1997ஆம் ஆண்டு தான் மலாலா அவர்கள் போராட்டத்தை தொடங்கினார். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார் என்ற நாடக நூல். பிழையற்ற தொடர் எது? இதுல பாத்தீங்கன்னா குழலிக்கும் பாடத்தெரியும் அப்படிங்கிறதான் பிழையற்ற தொடராகும். தொல்காப்பியம் அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் அவங்க ராஜேஸ்வரி அவர்கள். அரங்குன்னா என்ன? ஒட்பம், கான், நசை, பொருணர். அரங்கு நாடகம் ஆடும் இடம். ஒட்பம் அறிவு, கான் காட்டை குறிக்கும், நசைனா அன்பு, பொருணர் என்பது கூத்தரை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொன்றவர் பாரதிதாசன் அவர்கள். மூவலூர் ராமாமிர்தம் பற்றிய சரியான கூற்றியது? திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர், முதல் பெண் மருத்துவர். தவறு. சமூக சீர்திருத்தவாதி மற்றும் எழுத்தாளர். இதுல 1, 2, 4 சரி. முதல் பெண் மருத்துவர் சுப்புலட்சுமி அம்மையார் அவர்கள். சரி, முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அடுத்தது, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். இந்த வரி இடம்பெற்ற நூல் குடும்ப விளக்கு. சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னா சோசியல் ரீஃபார்மர். தன்னார்வலர் வாலண்டியர். கலர் நிலம் சலைன் சாயல். சொற்றொடர் சென்டென்ஸ். இதில் 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. முத்துலட்சுமி பற்றிய தவறான கூற்றியது? உலக பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். 1952 தான் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். 52, 54 வரும். 62ங்கிறது தவறு. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். 3 மட்டும் பார்த்தீங்கன்னா தவறான. 1, 2, 4. இதில் இது ஆப்ஷன் மாதிரி இருக்கு. இதில் உலக பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இதில் 3 மட்டும்தான் தவறான ஒன்றாகும். குடும்ப விளக்கு நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்வி. 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரியான இணை முதலாசிரியர் பிரளயன். கல்வியியல் நாடகம் சிங்கிஸ் ஜத் மாத்தவ். மலாலா கரும்பலகை யுத்தம். இதில் மலாலா கரும்பலகை யுத்தம் இந்த நூலை இயற்றியவர். அதுதான் சரியான ஒன்று. நீலாம்பிகை அம்மையாரின் நூல் அல்லாதது எது? வடசொல் தமிழ் அகரவரிசை. முப்பெண்மணிகள் வரலாறு. பட்டினத்தார் பாராட்டிய மூவர். பெண்ணின் பெருமை. ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம். இதில் 1, 2, 3 இது சரியான ஒன்று. பெண்ணின் பெருமை நாமக்கல் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம். இது ரெண்டுமே தவறான ஒன்று. பொருள் தவிர்க்க ஒனா யாண்டும். யாண்டும்னா பார்த்துருக்கோம் எப்பொழுதும். தவிர்க்க ஒனா தவிர்க்க இயலாது என பொருள்படும். 1964 மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு கோத்தாரி கல்விக்குழுவாகும். இலக்கண குறிப்பு ஆக்கல் பொன்னே போல். ஆக்கல்னா தொழிற்பெயர், பொன்னே போல் உவம உருபு என்பது சரியான ஒன்று. நீலாம்பிகை அம்மையாரின் காலம் என்ன? அவங்க காலம் 1903 முதல் 1943ஆம் ஆண்டு வரை. இலக்கண குறிப்பு மலர்க்கை வில் வாள். வில்லும் வாளும். மலர்க்கை ஓமை தொகை, வில் வாள் உம்மை தொகையை சாரும்.
சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சாரதா சட்டம் 1929ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இலக்கண குறிப்பு மாக்கடல் தவிர்க்க ஒணா. மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல், தவிர்க்க ஒணா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும். சாரதா சட்டம் எதனுடன் தொடர்புடையது? சாரதா சட்டம் குழந்தைகள் திருமணத்தினுடன் தொடர்புடையது. தணல் தாலி. தணல்னா என்னன்னு வரும்? நெருப்பு. தாலி என்பது சமைக்கும் கலனை குறிக்கும். சூரியன் பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ஈத்த ராஜேஸ்வரி அவர்கள். இயற்றுக அனித்து. இயற்றுகன்னா பொருள் பார்த்தீங்கன்னா செய்க. அனித்து என்பது அருகில் என பொருள்படும். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் ராஜேஸ்வரி அவர்கள். மின்னாலை மின்னாள் பொருள் தருக. மின்னாலை மின்னலை போன்றவளை. மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள் என பொருள்படும். பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் எவை? லக்ஷயா திட்டம், சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், ஈவேரா நாகம்மை இலவச கல்வி திட்டம், அசலாம்பிகை அம்மையார் உதவி திட்டம். இதில் ஊக்குவிப்பு திட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மையார், ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் 2, 3 வந்து சரியான ஒன்று. கல்வி இல்லா மின்னாலை மால்வில் என்றும் மின்னாள் என்றவர் பாரதிதாசன் அவர்கள். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி திட்டம் எந்த படிப்பிற்கு? இது வந்து பட்ட மேற்படிப்பிற்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. வையம் சரியான இணை பாருங்க. உலகம், மாக்கடல், பெரிய கடல், கலர் நிலம், உபர்நிலம், நவிழல். நவிழல்னா செய்தல் வராது, சொல்லுதல் மாதிரி வரும். 4 மட்டும் தவறான இணையாகும். ராஜேஸ்வரி அம்மையார் பற்றிய தவறான கூற்றியது? அறிவியல் துறையில் மட்டும் சிறந்து விளங்கினார். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பயின்றவர். சூரியன் பரமாண புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 வந்து தவறான கூற்றாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 9th தமிழ் இயல் 5க்கு ஒரு 138 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.